மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. திருவள்ளூர் மாவட்டத்தில் தூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷன், பெரியகுப்பம், திருப்பாச்சூர் போன்ற பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம். தமிழன், சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகளவு பனிப்பொழிவதால் போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? ரயில் போக்குவரத்தில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றதா? பயணிகள் எந்த அளவிற்கு சிரமப்படுகிறார்கள்? சொல்லுங்க. குறிப்பாக பார்க்கலாம் மோகன், தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்க்கலாம், திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் அனைத்து வாகனங்களும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே இயக்கப்படுகின்றன. திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி, பூந்தமல்லி, ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக அதிகமான பனிப்பொழிவானது நிலவி வருகிறது. அதிலும் திருவள்ளூர் நகர பகுதிகளான பூங்கா நகர், ரயில்வே ஸ்டேஷன், பெரியகுப்பம், அதே போல பார்க்கலாம் திருவள்ளூருக்கு அருகாமையில் உள்ள ஊரான பார்த்த புட்லூர், செவ்வாப்பட்டை, வேப்பம்பட்டு, திருப்பாச்சூர், கடம்பத்தூர், திருவிழாங்காடு, பழையனூர், மணவூர் ஆகிய பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. பார்வை தூரம் குறைந்தால்தான் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு மிகுந்த கவனத்துடன் பயணித்து வருகின்றனர். மேலும் தற்போது நம்ம தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தோம்னால் அனைத்து வாகனங்களும் இந்த சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை செல்லும் பொழுது இந்த முகப்பு விளக்குகளை எரியவிட்டு செல்லும் ஒரு காட்சிகளை தற்போது நேர்கள் அனைவரும் பார்த்து கொண்டு வருகிறது. குறிப்பாக பார்க்கலாம், மேலும் பேருந்துகள் மற்றும் ரயில்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு மெதுவாக இயக்கப்படுவதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. கடும் பனிப்பொழிவு காரணமாக சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அன்றாட வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்லும் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகிறார்கள். இதனால் பொதுமக்களின் ஒரு இயல்பு வாழ்க்கையை பாதிப்படைகிறது. குறிப்பாக பார்க்கலாம், அதே போல முதியவர்கள், அதே போல இளைஞர்கள் இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுதும் இந்த பனிப்பொழிவின் காரணமாக அவர் நடைப்பயிற்சியும் இயல்பு பாதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் கூறுகிறார்கள். அதுவும் பார்க்கலாம், அவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது இந்த பிரீத்திங் ப்ராப்ளம் வருகிறது என்று அவர்கள் கூறுகிற ஒரு நிலையாக உள்ளது. மேலும் தற்போது இந்த கடும் பனிப்பொழிவு காரணமாக பார்த்தோம்னால் அனைத்து இருசக்கர வாகனங்கள், அனைத்து 4 சக்கரங்களும் மெதுவாக ஊர்ந்து செல்ல வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. மோகன், திருவள்ளூரில் அதிக பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் எந்த அளவிற்கு சிரமத்தை சந்திக்கிறார்கள், நடைப்பயிற்சி செல்பவர்கள் எந்த அளவிற்கு சிரமத்தை சந்திக்கிறார்கள் என்பது குறித்த முழுமையான விவரங்களையும் இது தொடர்பான காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி தமிழன்.